இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பொங்கல் விழாப்ப சாமி நகையெல்லாம் அக்கா வீட்ல இருந்து எடுத்துட்டு போய் சாமிக்கு சாத்துவோம். அதுல ஏதாவது பண்ண முடியுமான்னு யோசிச்சு சொல்லுங்க அத்தை. மருமவளே, சொல்லுங்க அத்தை. இப்ப என்ன சொன்ன? சாமி நகைகளை உன் அக்கா வீட்ல இருந்து தான் எடுத்துட்டு போவாங்களா? ஆமா அத்தை, சாமி நகைங்க எப்பவுமே அக்கா வீட்ல தான் இருக்கும். பொங்கல் விழா அப்பதான் சாமி நகை எல்லாத்தையும் வாங்கிட்டு போவாங்க. விழா முடிஞ்சதும் அதே மாதிரி அக்கா வீட்ல திரும்ப கொடுத்துருவாங்க. இந்த ஒரு விஷயம் போதுமே உன் அக்கா காரிய உள்ள தூக்கி போட. என்னத்த சொல்றீங்க? இத வச்சு என் அக்கா காரிய எப்படி உள்ள தூக்கி போடுவீங்க? எல்லாம் முடியும் மருமவளே. நாங்க கொஞ்ச நாள் லாக்அப்ல இருந்த மாதிரி உன் அக்கா காரியையும் லாக்அப்ல தூக்கி வைக்கலாம். அவ உள்ள போயிட்டானா உன் புருஷனுக்கு முதல் மரியாதை கிடைக்கிறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்படியே பிரச்சனை வந்தாலும் நாம பேசி அதையும் சரி பண்ணிடலாம். சரி, சாமுண்டீஸ்வரி தூக்கி உள்ள வைக்கிறதுக்கு என்ன பண்றது? மருமவளே, இதுல நீதான் நிறைய வேலை செய்யணும். என்ன செய்யணும்னு சொல்லுங்க அத்தை. அத்தை, நீங்க சொல்றது எல்லாமே சரிதான். ஆனா இப்ப அந்த டிரைவர் பையன் வீட்ல இருக்கான். அவனை மீறி எப்படி செய்யறதுன்னு தான் யோசிக்கிறேன். அதோட வீட்ல இப்ப சிசிடிவி கேமரா வேற செட் பண்ணிருக்கான். அதுல இருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சு அத்தை. மருமவளே, உன் புருஷனுக்கு முதல் மரியாதை கிடைக்கணும்னா நீ இந்த ரிஸ்க எடுத்துதான் ஆகணும். உன்னால முடியும், தைரியமா செய். நாங்களும் உன் கூட இருக்கோம். எந்த பிரச்சனையும் வராது. துணிச்சு செய். சரிங்க அத்தை, நான் செய்யறேன். இந்த வருஷம் ஏன் புருஷனுக்கு முதல் மரியாதை கிடைச்சா போதும். அதுக்காக நான் எந்த எல்லைக்கும் போக தயாரா இருக்கேன். சரிங்க அத்தை, நான் கிளம்புறேன். சரி, வரேன் மாமா. சரி வரேன். மருமகளே, சரி.